நீங்கள் இன்னும் eagletech தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கான் ஒன்று கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நண்பா நண்பிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சண்டே ஸ்பெஷலாக ஸோ வந்து ஆஃப்டர் எஃபெக்டில் உள்ள மாதிரியான ஒரு படா ஷேக்ஸ் எஃபெக்ட் வந்து எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் ஷேக்ஸ் எஃபெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு நிறையா ஷேக்ஸ் எஃபெக்ட் தெரியும். ஸோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ஷேக்ஸ் எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக பேசிக்கான ஷேக்ஸ் எஃபெக்ட் போடுறான்னு சொல்லி தருவேன். ஸோ இது ஒரு படா ஷேக்ஸ் எஃபெக்ட், ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை, நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு ஒரு 4 இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு எஃபெக்ட் வந்து சொல்லி தரப்பேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா நண்பா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போயிட்டு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான எஃபெக்ட். ஸோ எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் வாங்க. ஸோ டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் போயிட்டு டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வாங்க. ஸோ அதில் மிரர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டாக. ஸோ அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எஃபெக்ட் வாங்க, ஆட் எஃபெக்ட் வாங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மூவ் ஆகிற பார்ட்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் இருக்கும், ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆசிலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எஃபெக்ட்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க, ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் போயிட்டு நான் சொல்கிற வேல்யூ வந்து செட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆங்கிளை வந்து 45 இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் 30 கொடுத்துங்க. ஸோ 30.5 இந்த ரேஞ்சில் கொடுத்துங்க, ஓகேவா? ஸோ கரெக்டாக பாருங்கள், 30.5 டிகிரி கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. அது வந்து 2Hz இருக்கும், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.6 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க ஃப்ரீக்வன்சி, ஓகேவா? ஸோ அப்போ தான் நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், இந்தமாரி நீங்கள் வந்து 4.6 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க, ஓகேவா நண்பா? ஸோ வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வச்சு தான் நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீ ஃப்ரேம் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். ஸோ இமேஜோட எண்டில் உள்ள கீ ஃப்ரேமில் வேல்யூ வந்து 0 பண்ணிக்கிறேன், ஓகேவா? 0 பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் போய்க்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ எவ்வளோ செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஐடியா தரேன். ஸோ 150லேருந்து ஒரு 200க்குள்ளே வச்சுக்கலாம் நண்பா, ஓகேவா? ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, ஓகேவா? 150லேருந்து 200 கொடுத்துக்கலாம். ஸோ நான் எவ்வளோ செட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 இல்லைன்னா 200 இந்தமாரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 200 வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் ஓகேவா? ஸோ 200 வந்து செட் பண்ணிக்கிறேன், ஓகே நண்பா? ஸோ இந்தமாரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா இந்தமாரி தான் இருக்கும், ஒரு மாதிரி ஆடுற மாதிரியான எஃபெக்ட் கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதில் வந்து கேவ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேவ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு எல்லாருக்கும் பேசிக்கான ஒரு கேவ் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூம் இன் ஜூம் அவுட்ரு, மற்ற வந்து டிரான்சிஷன் எஃபெக்ட், இந்த இஎஃப்எக்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா டிரான்சிஷன் எஃபெக்ட்டுக்கும் இந்த கேவ் எஃபெக்ட் வந்து சூட்டபுளாக இருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கேவ் தான். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணாலே எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாயிண்டரை வந்து நான் மேலே ஏற்றிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்தமாரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்தமாரி நான் பண்ணுற மாதிரி பார்த்து கண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கேவ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கரெக்டாக இந்த டாட்டா வருது தெரியுமா, ஸோ அந்த டாட்டா உள்ள இதில் வந்து செட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்தமாரி செட் பண்ணிவிடுங்க, ஓகே நண்பா? ஸோ இந்த கேவை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. ஸோ ஓரளவு இப்போ வந்து அந்த சேக் எஃபெக்ட் வந்து வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், திருப்பி எஃபெக்ட் வாங்க, ஆட் எஃபெக்ட் எஃபெக்ட் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதுவும் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற கேட்டகரியில் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த கேட்டகரிக்கு போய்க்கோங்க. ஸோ போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் ஸ்விங்குங்கிற எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு திருப்பியும் ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்லையா, ஸோ ஃப்ரீக்வன்சியில் எதுவுமே கை வைக்காதீங்க. ஸோ இதில் ஆங்கிள் 1 ஆங்கிள் 2ன்னு கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த ஆங்கிள் 1 இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து மைனஸில் செட் பண்ண போகிறோம் நம்ம வேல்யூவை. ஓகேவா, ஸோ மைனஸில் எவ்வளோ செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 செட் பண்ண போகிறோம், 10 டிகிரி செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 35 இருக்குது, மைனஸ் 10 டிகிரிக்கு நம்ம வந்து கொண்டு போகணும். ஓகேவா, ஸோ இந்தமாரி பார்த்துக்கங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து மைனஸ் 10 டிகிரி கொண்டு போய்க்கிங்க. ஓகேவா, ஸோ மேலே ஆங்கிள் 1 மைனஸ் 10 டிகிரியில் வச்சோம்னா நம்ம கீழே வந்து ஆங்கிள் 2 வந்து ப்ளஸில் வைக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 1 போயிட்டு அந்த மைனஸ் 10 டிகிரி மாற்றுறீங்க இல்லையா, ஸோ அதில் போயிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, செட் பண்ணிட்டு லாஸ்ட் இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 0க்கு கொண்டு போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் மைனஸ் 10 டிகிரி வச்சேன், லாஸ்ட்டில் வந்து 0 கொண்டு போயிட்டேன். ஸோ இந்தமாரி கொண்டு போயிட்டு திருப்பி ஆங்கிள் 2 வாங்க. ஸோ ஆங்கிள் 2ல் ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள், இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஸோ இமேஜோட ஃபஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேமில் வேல்யூ வந்து மேலே மைனஸ் டிகிரி வச்சோம், 10 டிகிரி வச்சோம், கீழே வந்து நம்ம ப்ளஸில் செட் பண்ணணும். ஓகேவா, ஸ்விங் எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம செட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்தமாரி நம்ம ப்ளஸ் 10 டிகிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தமாரி வச்சுட்டு லாஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து 0 பண்ணிக்கணும் அதை. ஓகேவா, ஸோ இந்தமாரி 0 பண்ணிக்கோங்க. ஸோ 0 பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 1 கிளிக் பண்ணுங்கள், கேவ் போங்க. ஸோ நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேவு, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் பேக் வாங்க. ஸோ ஆங்கிள் 2 வாங்க. ஸோ அதுலேயும் கேவ் ஆப்ஷன் இருப்பாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேவு, ஸோ அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓரளவு உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும் இப்போ. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஞ்ச் பல்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, எஃபெக்ட் பாங்க, ஆட் எஃபெக்ட் பாங்க, சர்ச்சில் போய்ட்டு பிஞ்ச் பல்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துப்போம். ஸோ ஓகேவா, ஸோ எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ இந்த எஃபெக்ட் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிறதுக்காக தான் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ அதுலேருந்து தான் இந்த எஃபெக்ட் வந்து உருவாக போகுது. ஓகேவா, ஸோ பிஞ்ச் பல்ஜ் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு ரேடியஸ் இருக்கும், இந்த ரேடியஸ் வந்து ஃபுல்லாக ஒரு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 இந்த ரேஞ்சில் வச்சுக்கணும். ஸோ ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லாக குறைக்கணும். எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1க்கு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் சொல்கிற மாதிரி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்தமாரி பாருங்கள். ஓகேவா, ஸோ ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு 1 வச்சுட்டேன். 1 வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன், அதேமாரி எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். ஸோ எண்டில் உள்ள கீ ஃப்ரேமில் வேல்யூ எவ்வளோ செட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா, ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் 1 வச்சேன், செகண்டில் வந்து 0 கொண்டு போயிட்டேன். ஸோ இந்தமாரி பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து ஆகும், செக் ஆகிட்டே ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து கிடைக்கும். ஸோ இதுலேயும் போய்ட்டு கேவ் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட், ஸ்மூத்தான ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஸோ இந்தமாரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து சேக் ஆகிட்டு வரும். ஓகேவா, ஸோ இதில் வந்து இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ திருப்பி எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள், ஆட் எஃபெக்ட் பாங்க. ஸோ ஆட் எஃபெக்ட் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளருங்கிற கேட்டகரி பாங்க. ஸோ கேட்டகரி போய்ட்டு மோஷன் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து சேக்கில் வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இருந்தால் தான் சேக் எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வைக்கோங்க. ஓகேவா, ஸோ இது எவ்வளோ ப்ரோ செட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இதில் 1 கொடுத்துருப்பாங்க, அவங்களாம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே நார்மலான ஒரு இதுதான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபுல்லாக வச்சா கூட நல்லாயிருக்கும். இப்போ பாருங்களேன், ஸோ ஃபுல்லாக வச்சுட்டு காமிக்கிற பாருங்க. ஸோ சேக் ஆகிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டு இப்படி ஒரு சேக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் நல்லா இருக்கும். ஸோ நான் எவ்வளோ செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் கிளிக் பண்ணிட்டு 1.30 இந்த ரேஞ்சில் செட் பண்ணியிருந்தேன். ஓகேவா, ஸோ 1.30 தான் செட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இது போதுமான அளவாக இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இந்தமாரி ஒரு சேக் எஃபெக்ட் வந்து சூப்பரான ஒரு சேக் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிட்டு பாக்கி எல்லாத்தையும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இந்த எஃபெக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதேமாரி சேக் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ நான் பேசிக்கான சேக் எஃபெக்ட்ஸ் நிறையா தெரியும் எனக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் மறக்காமல் ஈகிள் டெக் தமிழ் சப்ஸ்கிரைப் முதல்ல பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய் நண்பர்களே.